மனம் ஏதும் தோணவில்லையே. உன் பையனுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பார்த்தேன். இருதார யோகம் உள்ள அம்சத்தில் அவன் இருக்கான். சரிண்ணா? அதனால் இந்த நிலைகள் நீடிக்குமா அல்லது இதிலிருந்து மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா, பேசக்கூடாது இடையில. அம்மா பராசக்தி இங்கே வந்துடுன்னா ஒரே நோக்கத்தில் நிற்கணும், வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. ஐப்பசி சஷ்டிக்கு பிறகு திருமணம் நடக்கும், வெற்றிகரமான பெண் அமையும். இந்தா மகிழ்ச்சியோடு நடத்துவாயப்பா, சென்று வரலாம். கர்மசாமிக்கு என் பிள்ளையினுடைய மனநிலைகளையும் உடல்நிலைகளையும் சரியாக்கணும்னு காட்டு வந்தவங்க. வாமா, வாப்பா. உன் பிள்ளைக்கு உடல்நிலை தெரியலையா ராஜா? நான் என்ன பேசணுங்கிறது கேட்டிங்களா? என் பிள்ளையினுடைய உடல்நிலைகளையும் மனநிலைகளையும் சரியாக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாருக்கு மனநிலை தெரியல? எங்கே இருக்கிறான்? அங்கே நில்லுங்க. நீ கும்பிட்டு வாமா முதல்ல. நீ யாருடா? உன் பையனுக்கும் அதே மாதிரியா? சரி. உத்தம குணங்கள் எல்லாம் ஒருங்கே நினைந்து மற்றவை மதிகை என்று மனம் யூகம் கொண்டு வரலாம். உன் மகனை போய் பார்த்தேன். உத்தமமான மனம் படைத்தவன், மனக்குழப்பம் அற்றவன். ஆனால் இப்போ உடல்நிலைகளால் சனி பகவானுடைய ஆட்சியினால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மன உபாதை அடைந்து கொண்டு இருக்கிறார். அவனுடைய உடல்நிலையை தேற்றி வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வீட்டில் ஒரு தவறான அவமானம் நடந்து விடுமோங்கிற ஒரு உள்பயம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ஒன்று நம்ம வீட்டை விட்டு வெளியேறணும், அப்படி இல்லைன்னா உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் அவன் உள்மனத்திலே இருக்கிறது. கால் வந்துட்டு வா. சொன்னானா அவன்கிட்ட? கால் வந்துட்டு. ஆனால் அவனுடைய ஆழ்மனதை நான் பார்த்து இன்பத்தையும் துன்பத்தையும் யாரும் கான்ட்ராக்ட் எடுக்கவில்லை அப்பா, எல்லா பக்கமும் நிறைவானது தான் என்பதை உணர்த்தி ஆயுளுக்கு கண்டமில்லாமல் ஆக்கி அவனை காப்பாற்றியும் தாரேன். இந்த பெண்மணியினுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய தன்மைகளை மாற்றி ஒருங்கிணைந்த நோக்கத்தோடு வாழ வச்சு தார மகளே. இந்தா வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யார்? மகனுடைய உடல்நிலை என்னமா செய்து உன் பிள்ளைக்கு? காலை முடிட்டுவான், காலை விட்டுவான். ஆதலே இல்லை உலகிலே. உன் பையனுடைய ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். 6 மாத காலங்களாக மன அடக்கம் கொண்டு இருக்கான். ஓப்பனாக பேச மாட்டேக்கான், மனம் திறந்து பதில் சொல்ல மாட்டேக்கான், வீட்டிலே இருக்கான், கம்முன்னு இருக்கிறான். மனநிலைகள் சரியில்லையா, நேரம் சரியில்லையா, அல்லது வேறு எதுவும் பாதிப்புகள் வந்து இவன் இந்த நிலையில் இருக்கிறானா? இதுக்கு முடிவு என்ன என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வா. தம்பி உன் பேர் என்ன? என்ன செய்யணும் உனக்கு? பிள்ளைக்கு இரவில் வந்து தூக்கம் வராது, மனக்குழப்பம் ஏற்படும், உள்ளங்கை வேர்க்கும், அதே மாதிரி பிடரி தலை போன்ற இடத்தில் அடிக்கடி சொட்டிங் வருவதாக சில சமயத்தில் உணர்வுகள் தோன்றும். அதனால் இவைகளை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதும்லா. 3 முறை என்னை வந்து பாருங்கள். இந்த 3:30 மணிக்கும் என்னையை பாருங்கள். வெற்றி உண்டு மகளே. அதையும் வாங்கி தரேன். இந்தா பணம் வச்சுக்கப்போ. என்னடா ஓகே பண்ணிடுவோம் போடா. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போங்க, அரைகுறையாக போயிடாதீங்கப்பா. ஏய், அதே கோயம்புத்தூர் எல்லை என் மகனுடைய உடல்நிலை மனநிலைகள் பக்குவம் முடிதல். யாருப்பா அது? பையன் எங்கே இருக்கான்? வீட்டில் இருக்கான். கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன கோபுரம் தெரியுது, என்னப்பா அது? அம்மாள் இருக்காள மேலே? சரி, கால் வந்துட்டு வா. என்ன அவருக்கு எந்திக்க முடியுது அண்ணனுக்கு? பேச உட்காருங்க, வயசாகிடலாம், பேச உட்காருங்க. கிழவனாச்சு 80-95 வயசு இருக்கும்ல அண்ணனுக்கு. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலையும் மன வருத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் மனக்குழப்பமும் நடக்கும்.
இப்போதைக்கு தொழில் சொந்தமான முயற்சி எனக்கு நிலையான பணியவும் கொடுக்கணும், வாழ்க்கையும் அமைச்சு தரணும். ஆனால் முன்னுக்கு பின் முரண்பாடாக உன் மகன் பேசுதான். கால் விட்டுவான். அமைதி. சார், தம்பி நீயா? உன் பையனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி வாழ்க்கையை அமைச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த வீட்டை முடித்து தந்துடுறேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார். கர்பதாமிக்கு கர்பதாமி என் பிள்ளை ஏன் சொல்ல கேட்டு கல்யாணம் முடிப்பானா இல்லை வேறு எதுவும் குழப்பத்தை பண்ணிடுவானா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா உன் பையனா? எங்கே இருக்கான்? எங்கே? ஊரில் இருக்கானா? எந்த ஊர் உங்களுக்கு? கால் வந்துட்டு வா. அதாவது அவன் பாட்டு விரும்பினா கல்யாணம் முடிக்க போகிறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு தானே மனைவி. ஓகே, கல்யாணம் நீ சொல்கிற கல்யாணத்தை முடிக்க மாட்டோம்னா அவனும் முடிச்சுக்க மாட்டேங்கிறானே. அவன் ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கிறானே. தெரியல. அப்போ நீ நான் சொல்லும்போது எதுக்கு இங்கே வந்துருக்கு? கால் வந்துட்டுவான். உன் இஷ்டப்படி அவனை கல்யாணம் முடிச்சு வைக்கணும். விஷயம் அவ்வளோ தானே. கால் வந்துட்டுவான். அவனுடைய மனத்தை நான் மாற்றித்தாரேன். அனுபவம் உள்ள ஒருவரோட நட்பு வச்சுருக்கான். அனுபவம் உள்ள ஒருவரோட நட்பு வச்சுருக்கான். அந்த நட்பை உரிமையாக எடுக்கவும் முடியாது, அங்கேருந்து அவனை பிரிக்கவும் முடியாது. அதனால் அவங்க காட்டக்கூடிய டைரெக்ஷனில் போய் உன் சொல்லையும் கேட்காம முழு மனதை திறந்து பேசாமல் அவன் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனை அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து 3 மாதத்தில் அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன், வாழ வைக்கிறேன். அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுகிறேன். போய்ட்டு வாங்க. கர்பதாமிக்கு தொழில் சம்பந்தமாக கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தவன் யார்? என்னடா தொழில் தம்பி? அது ஒரு பெரிய தொழிலா? கம்பெனி தொழில் ஆரம்பிச்சிருக்கா? கால் வந்துட்டு வா. நல்ல கால் விடலை. வந்துட்டு வா. எங்கே? ஐயா கற்பராயன் சுவாமி எங்கே இருக்கிறாருடா? இருக்கிறாரா? 1.25 ஆண்டுகளாக உனக்கு தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது. இப்போ கடன்பட்டு கொஞ்சம் கலக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் ஒருவருடைய கால் வலி வேதனை சம்பந்தமான துயரங்கள் வீட்டில் கூடிவிட்டது. அதனால் இது எதுவும் மாறுபாடான செய்வினைகள் இருக்குமா என்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில். கால் வந்துட்டு வா. இந்தா மகனே, செய்வனே இல்லை, தொழிலை உருவாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன், சர்வ ஆரோக்கியத்தோடு வீட்டில் வாழ வைக்க. போய்ட்டு வா. கவிஞர் கண்ணதாசன் அவர்களை கூப்பிட்டு எல்லா நடிகர்கள் மனிதர்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பாட்டு எழுதி தரணும் அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டாங்க. உடனே அவர் ஒரு கவிஞர் அறிவாக ஒரு பாட்டு எழுதினார். உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க? அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? கம்பனின் சீதை பார்த்தேன், கண்ணகி வடிவம் பார்த்தேன், செம்பொன்னால் கோதை பார்த்தேன், தேவியாம் ராதை பார்த்தேன், நம்பினான் தமிழர் நாட்டு பார்த்தேன், கும்புதான் இல்லையடா அவர்களுக்கு கோலமெல்லாம் விலங்கு போலாம். ஒரு வார்த்தையை நான் பேசாமல் விட்டுருக்கேன், பேசுகிறேன், நீங்கள் வருத்தப்படுவீங்க. அப்படி நினைத்த இடத்துல கவி பாடுகிற வல்லமையுடையவன் தான் கவிஞன். அவனுக்கு கற்பனை ஊற்றுகள் பொங்கி வரும். என்னை பற்றி ஒருத்தன் பாட்டு எழுதி வச்சுருக்கிறான். பாட்டு யாருப்பா வச்சுருக்கிறா? யார் வச்சுருக்கிறா? பா இருக்கு. ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியே போய் நிற்கணுங்கிற தலைவிதி இப்போ உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நிலைகளில் யாருமே உன் சொல்ல கேட்கறது இல்லை. அவங்க அனைவரையும் ஒருங்கிணைத்து உன்னை வாழ வச்சா இந்த உலகம் வேணும்னா திரை உலகம் கிடைக்காது, திரை உலகம் வேணும்னா இந்த உலகம் கிடைக்காது. எந்த உலகம் வேணும்? திரை உலகம். கால் வந்துட்டு வா. பால் போல் சிரிக்கும் சிரிப்பு வரலாம். கவிஞர்கள் பார்க்கறதுக்கு எளிமையாக இருப்பாங்க, பார்க்க அழகாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய எழுத்துக்களும் கவித்துவமும் உலகத்தையே வென்றது. புரியுதா? இந்தாப்பா உன் பாட்டுக்கு வலிமை கிடைக்கும். இப்போ நீ கடன் பட்டிருக்க, உள்ள பணம் வச்சுருக்கேன், வாங்கிக்கா, பணம் கிடைக்கும். போய்ட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக வாப்பா. தயங்காதே
ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. உட்காரலாம். என்னடா தம்பி திருமணம்? நான் எல்லாம் பார்த்தேன். உன் ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்குது. அதனால் 9 பொருத்தம் இருக்கிறவங்க கூட பொருத்தம் இருக்குது, ஸ்தானம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். புரியுதா? அமைதியாக இருங்க. அதனால் இப்போ உனக்கு ஒரு நல்ல பெண்ணை கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், அவ்வளோதான விஷயம். இந்த தை மாதத்துக்கு கூட திருமணம் நடக்க வழி வகுத்து தரேன். என்னை 3:30 மணிக்கு பார்த்துப்போம். அடுத்து பரமக்குடி. ஆனால் என் மகனுக்கு வேற எங்கேயும் பெண்ணு கிடைக்காது, அவளை சரி பண்ணி இவன் மனதை சரியாக்கி வாழ வைக்கணும்னு சொல்லி உன் உள்மனதில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிற. அது மிகவும் தவறு. அவன் அங்கே இருந்தான்னா இவன் தன்னை மாய்த்து கொள்வான். கால் ஒன்றுவான். நீ உட்காரடா தம்பி. உனக்கு பயந்து உங்கள் ஆத்தா போய் சொல்கிறாடா. அதனால் இந்த பிறவியில் அவளோடு இவனுக்கு வாழ்க்கை சீராகும் என்பதில் பூரண நம்பிக்கை இல்லை. அது ஏன் இல்லைங்கிறது விளக்கணும். ரொம்ப பேசுனாலும் நீ மட்டும் தான் பேசணும், நான் பேச மாட்டேன். ஒரு மனிதன் தாயும் தகப்பனை எத்தனை மணி வரை பார்ப்பான்? கல்யாணம் முடித்தவன் 10 மணி வரை, நைட்டில் 11 மணி வரை தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். 11 மணிக்கு மேலே கணவன் மனைவி அவங்க 2 பேர் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் 5 மணி வரை அவங்க 2 பேருக்குள்ளே என்ன வேதனை நடந்துச்சுக்கிறது யாருக்கு தெரியும்? அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். பெற்றவனுக்கும் தெரியாது, மற்றவனுக்கும் தெரியாது. அதில் எடுக்கிற முடிவு தான் வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்பது. அந்த முடிவு தான் இவன் எடுத்தது. கேளுவாமாங்கிட்ட உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவாங்க. என்னென்ன நொல்ல நீ? இதற்கிடையில் உன்னுடைய மனதையும் அவனுக்கு ஜெயிக்க முடியலை, அவன் நினைச்சபடியும் வாழ முடியலை, அவனுடைய தொந்தரவும் எனக்கு தாங்க முடியலை. இந்த 2 நிலைகள்லையும் மனது பாதிக்கப்பட்டு நம்மளே தற்கொலை செய்து கொண்டால் என்ன அப்படிங்கிற எண்ணம் இவன் உள்ளத்தில் அடிக்கடி தோன்றி தனக்குடைய உடலை அடிக்கடி வலியுறுத்தி கொள்கிறான், ஆபத்தை விளைவித்துக் கொள்கிறான். இதெல்லாம் தப்பு. உன் மகனை காப்பாற்றித்தாரேன், நல்ல வாழ்க்கையும் அமைச்சுத்தாரேன். வாய் திறக்காத உன் பேச்சே வாழ்க்கையை கெடுத்துரும். அடங்கிரு, வெற்றி உண்டு. வா பக்கத்தில். பேச்சை குறைச்சி பழகு. நல்லா இருக்கு. கோபத்தால் குடும்பம் கெடுச்சுன்னா அதுக்கு ஆம்பளை காரணமாக இருப்பான். பேச்சால் ஒரு குடும்பம் செஞ்சுட்டா அதுக்கு பொம்பளை தான் காரணமாக இருப்பான். முதல்ல வார்த்தையை அடக்கி பழகுங்க யாராலும் சரி. அடுத்து கருப்பசாமி, எனக்கு கடன்கள் திறனும் என் வாழ்க்கை நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க. வாடா மகனே, கால் ஒன்று வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களில் ஒரு தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆத்மாவாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வம் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இல்லை. ஆனால் 3.25 ஆண்டுகளாக கடன்களாலும் மனவேதனையாலும் உடல்நிலைகளாலும் பாதிக்கப்பட்ட குடும்பம் உன்னுடைய குடும்பம். ஆனால் இப்போ செய்வனை கோளாறு எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி ஒரு செயல் நடக்கவில்லை. ஆனால் உங்களுடைய குலதெய்வத்துக்கு வணங்க வேண்டியதில் பலி கொடுக்கிற குறைகள் இருக்குது என்பது மட்டுமே இங்கு கிடைக்கப்பட்ட உண்மைகள். அந்த பலியை நிறைவேற்றிவிட்டால் உன் குடும்பம் உயரும், உன் கடனும் தீரும். காரணம் சொல்லலாம். வெற்றி மேலே கொடுப்பா என் பிள்ளைக்கு. கூப்பிடு கருப்பசாமிய. வேற என்னடா வேணும்? அதை நம்ம அமைதியாக பேசிக்கிடுவோம். அதுக்கு வெற்றியாக்கி தரேன், தைரியமாக இருக்கு. இந்தா மகளே, உன் பணம் வந்து சேர்ந்தாச்சு, சந்தோஷமா இரு. சாமிக்கு கருப்பசாமி, என் மகனுடைய மனோபக்குவத்தை சரியாக்கி கல்வியை வளர்த்து கொடுன்னு கேட்டு வந்த செல்ல மகள். கால் ஒன்று சொல்லலாம். ஓங்காரமான செவி 12 இருந்தும். அம்மா, முருகப்பெருமான் வாரார, முருகன் கோயிலுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்கா? எந்த முருகன்? அப்படியா? யாருக்காக? கால் ஒன்று வா. பக்கத்தில் வரலாம். 90 நாட்கள் அவகாசம் கழித்து என்னையை வந்து பார்க்க வேண்டும். பொண்ணுக்கும் இந்த பிள்ளைக்கும் நல்வாழ்வை தரேன். இன்னும் 90 நாள் காலம் இருக்குது, ஆத்திரப்பட்ட வேண்டாம். வெற்றியாகி தரேன். இவன் கல்வியில் வெற்றியாகுவான், உத்தியோகம் பெறுவான் சொல்லுவார். கருப்பசாமிக்கு கருப்பசாமி, நான் கம்பெனி வச்சு லாஸ் ஆகிட்டேன். இப்போ உங்கள் பேரை போட்டு சென்னையில் ஆஃபீஸை போட்டிருக்கேன். ஜெயிச்சுருவேனா? ஜெயிச்சுருவேனா? எப்படிப்பட்ட கேள்வி கேட்குற மாத்தியன்? மிகப்பெரிய அளவுக்கு வெளிநாட்டுக்கு உன்னுடைய தொடர்புகளை உருவாக்கி பல கோடிகளை சம்பாத்தியம் செய்ய உனக்கு வழிவகுத்து தாரப்பா. வெற்றி உண்டு.
இந்தா செல்வாக்காயிரு மகனே. கருப்பசாமிக்கு அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. சிவகங்கை கரையினிலே, சிவகங்கை அழகான தில்லைவனம். சிவகங்கையிலிருந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க யாருப்பா? வாடா தம்பி வாடா. சிவகங்கையில் எந்த இடம்? அப்படியா? சங்கிலி கருப்பசாமி எங்கே இருக்காரு? கால் வந்துட்டு வா. நீங்கள் யாருமா? வா. சிவகங்கையிலிருந்து தேவகோட்டை எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். நீங்கள் இருக்கிற பயத்தில் நான் கருப்பசாமி உண்டு. அங்கே விசாரமாக விட்டிருப்பாள் காளியம்மை. இருக்காளா? புகழ் வாய்ந்த காளி. இந்த உனக்கு வேலை ஒரு அவனுக்கு சரி கால் வந்துட்டாங்க 3. இன்னிலிருந்து 3வது வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கும். கருப்பசாமின்னு பேர் வச்சுட்டான். பாப்பா வெற்றியாகுப்பா. போயிட்டாங்க. இந்தா பணம். அதே சிவகங்கை எல்லையிலிருந்து என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார். மானாமதுரை பெண்ணடியாள் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். உங்க அம்மா உயிருக்கு ஆபத்து வரும் நினைச்சு பயந்தா, நான் காப்பாற்றி தரேன். இப்ப எழுப்பு விட்டல. அதே மாதிரி உங்க ஐயன் நடக்க முடியாம கிடக்கான். அவனை செம்மையாக்கி தாரேன். இருக்கிற இடத்துல வருமானத்தை தர வியாபாரத்தையும் பெருக்கி தந்துடுறேன். கால் இருப்போம். கருப்பசாமிக்கு இப்போ உன்னுடைய வீடு ஒண்ணு இடிக்கப்பட்டு மனவேதனைக்குரியதாக இருக்கு. அதை முடிச்சு தந்துடுறேன். உன் வீட்டுக்காரருக்கு நிறையான சம்பளத்தை கொடுத்து வாழ வைக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா? எல்லாம் வெத்தியாகிட்டா. கூப்பிட்ட நேரம் காட்சி அடிப்பேன். நல்லா இருக்கும். வாடா தம்பி. விட்டு இருக்கா? தம்பி நீ மட்டும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும்பா? அருள்வாக்கு. இது சாமி பொண்ணு அறியணும். அந்த சாமியுடைய அருள்வாக்கு பண்ணணும். அது எங்க இருக்கிறது? குலதெய்வமா? இந்த வீட்டு பிரச்சனையை முதல்ல முடிச்சு தந்துடுறேன். அதுக்கு பிறகு அந்த சாமி உனக்கு வருது நிறுத்திட்டேன். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு நாகப்பட்டினம் யாருப்பா? நாகப்பட்டினம் சொல்லுங்க. நாகப்பட்டினம் எல்லாரும் வாங்க. நாகப்பட்டினம் மக்கள் நாகப்பட்டினம் ஞானமன்ற ரூபா நாராயணா. பாப்பா யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? வா மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். எதிர்பார்க்காம உன் மகன் மனத்தையும் அறிவும் சிதைந்து போனது மாதிரி பேதறிச்சிட்டான். இதுக்காக பல மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு உள்ளடக்கி இருக்கக்கூடிய நிலைமை நடந்தது. இது ஏன் ஏற்பட்டுச்சு, இந்த விளைவுகளுக்கு என்ன காரணம்ங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்துல உண்மையா இல்லையா? காரணம்
இவருடைய மனநிலையும் உடல்நிலையும் நான் நல்லாக்கி தந்திருக்கேம்மா. வேற என்ன வேணும்? வாங்கிட்டாரே. அப்படி இந்த 3 முறை என்னை சந்திக்கும் பொழுது இந்த மகன் முன் மனிதனாகுவார். வெற்றியாகிறார். இந்தாப்பா. வெற்றிப்போ நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே நாகப்பட்டினம் கடன்கள் மன உபாதைகளும் வந்த மக்கள். ஆமா. கடன் வியாபாரம் வருமான தொழில் யார் வச்சிருக்கா? வியாபாரம். ஐயா நீங்க உள்ள போங்க. ஏய் தம்பி உள்ள சாப்பிடாம போக கூடாது. பக்கத்துல வாப்பா. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். உன் எல்லையில போய் அப்படி ரோட்ல இருந்து இறங்கின உடனே ஒரு அம்பாள் கோயில் இருக்கு. என்ன கோயில்னா மாரியம்மா. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய உடல்நிலையில பங்கம் ஏற்பட்டு உயிருக்கு போராட்டம் வந்தது போல உள்ள ஒரு சில நிலைகள். இதுக்கு வேற எதுவும் தெய்வனை கோளாறுகள் இருக்குமா, அது இயற்கையின் பாதிப்பா அப்படிங்கிறது ஒரு மனக்குழப்பம் வீட்டுல நடந்துட்டு இருக்கு. கால ஆதி அந்தம் இல்ல ஜோதியே மாந்திரிகத்தால் சில தவறுகள் நடந்து கொண்டு இப்ப கடன்களும் மனவேதனைகளும் தொழில் பார்க்க முடியாத தடைகள் நடக்குது. இது 2 விடுதலையாக்குள்ள வித்தியா வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த தொழிலை உருவாக்கி தந்திருக்கேன், வருமானத்துக்கு வழிவகுத்தாரு. புண்ணியமா இருப்பா. அதே மாதிரி பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. வாமா பெண்ணடியாரே வா. என்ன வேணும் பிள்ளைக்கு? நான் கழுத்துல என்ன பிடிச்சு போட்டேன்? மாங்க கால் விட்டோம். ஆஹோ ஹே ஆஹோ 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 லோலோலா. உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு தெய்வம் அருளெடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உன் குடும்பத்துல இருக்கு. ஆனா அப்பப்போ மேனியை ஆட்டும், விஷயங்கள் அறிகுறி காட்டாது, வார்த்தைகள் தெளிவு கிடைக்காது. வெறுமனையா ஆடிக்கிட்டு என் குடும்பத்தையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கியே, இதுக்கு விளக்கம் என்னங்கிறது உன்னுடைய குழப்பம். கால்வா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் 1 2 சிவன் கோயில் இருக்கு. அப்படின்னா உன் பிள்ளைக்கு திருமணம் நடத்திருந்தா போதுமா? அவரவர் இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சுக்கணுங்கிற எண்ணத்துல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குழப்பத்துல இருந்து பிரிச்சு வா, இஷ்டப்படி வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துவா. ஐக்குட்டி நெய் கேட்டானா? இந்தா தை மாதத்துக்குள்ள மனத்தை மாத்தித்தானே திருமணத்தை நடத்துறதுக்கு வழிவகுத்து வந்தேன். செட்டியாகிறவரை சந்தோஷம். அதை நாகப்பட்டினம் எல்லை சிவாய நான உட்கார்ந்தா தம்பி. என்ன வர வேண்டும்? ஓகே ஹிட்டியா என்ன போடு சரி தோட்ட படிச்சியா? 1 2 3 4 5 6 7 8 திறப்பத்தில் 18 பாட்டுகள் இருக்கு. எது பாத்தியா? கடவுளே அது நீ 10,000 மத்திய சர்க்கார் உனக்கு வேலை. கர்மசாமிக்கு பம்பாய் பம்பாய் பக்தர்கள் பம்பாய் 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 பெண்ணடியாய் ஒரு பொம்பளை மட்டும் பம்பாயத்துல வந்து யாருமா
இல்லையா இன்னொரு பாட்டு கடை ஹாய் யாரது பெண்ணடியாள் முன்பே மகன் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு வா கால் விட்டுலாம்